பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே போனவங்க, அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே வரத்துக்கு முன்ன வீட்டை விட்டு வெளியே போனவங்க வந்து இவங்க பேரை சொல்ல மாட்டாங்க. ஆனால் வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே வந்ததுக்கு அப்புறமா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனவங்க எல்லாருமே ஷோவை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரி வந்து கொடுக்கும்பொழுது அடித்த ஒரே நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான். சாண்ட்ரா வீட்டுக்குள்ளே பகச்சிக்காத ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. நல்லா பேசுவாங்க, அவங்கள பற்றி பின்னாடி போய் கழுவி ஊற்றக்கூடிய நபர் தான் சாண்ட்ராவாக இருந்தாங்க. அதில் முக்கியமாக ஒரு வாரம் ஃபுல்லாக இவங்க வந்து ரொம்ப சேடாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அமீர் கூட போய் உக்காண்டு அவங்ககிட்ட பேசுன்னு பேசிகிட்டு இருப்பார். மறுவாரம் ஃபேமிலி டாஸ்கில் அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, சேச்சியை பற்றி நீ நம்பாத, சேச்சி எல்லா பிக் பாஸையும் நல்லா கரைச்சி குடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க, அவங்க கூட இனிமேல் நீ உக்காந்து பேசாத அப்படின்னு சொன்னால் கூட நம்பாமல் திரும்பவும் உக்காந்து பேசி அந்த வாரம் சாண்ட்ராவை அமித்தை நாமினேட் பண்ணி வெளியே அமிச்சதுக்கப்புறமா சாண்ட்ரா சொல்லுவாங்க, போன வாரம்லாம் என் கேமை கெடுத்ததே அமித் தான் அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அமித் வந்து உள்ளே சொல்கிறாரு பாருங்க. அப்போ கூட சபரியும் விக்ரமும் நம்ப மாட்டேன்றாங்க. ஏன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது கார் டாஸ்கில் நடந்த சம்பவம் அப்போ நாங்கள் கூட பக்கத்துலேயே இருந்தோம், அவங்க நடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, நீங்கள் அவங்கள நம்புங்க. இன்னும் ஒரு 5 நாள் ஷோவை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அந்த டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அப்போ நீங்கள் நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுக்கும்பொழுது சபரியும் விக்ரமும் சேர்ந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சாண்ட்ராவை பற்றி. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்வதி சாண்ட்ரா இவங்க 2 பேரில் யார் ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்னு செலக்ட் பண்ண சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாண்ட்ராவுக்கு தான் நிறைய ஓட்டு விழும். ஏன்னா தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பார்வதி மன்னிப்பாது கேட்டாங்க. ஆனால் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியும் மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டுட்டு நான் மனசு வந்துலாம் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொன்ன நபர் சாண்ட்ரா. அதனால் ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செலக்ட் பண்ணக்கூடிய ஆள் சாண்ட்ராவாக தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.